மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை ஈய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை. அனைவருக்கும் வணக்கம். அடுப்படியில நம்ம சாம்பார் வைக்கணும்னா கிட்டத்தட்ட 17 மூலப்பொருட்கள் வரைக்கும் தேவைப்படுதாம். ஆனா இந்த அண்ட சராச்சரம் தோன்றுவதற்கு என்று பார்த்தால் 5 மூலப்பொருட்கள் தான் தேவைப்பட்டது. இன்று இந்த தலைப்பை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஐம்பூதங்களும் அற்புத உடலும். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகார மரபியல். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ அந்த ஐம்பூதங்கள், இந்த அண்ட சராச்சரத்தையே படைக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த ஐம்பூதங்கள் தான் நம் உடலிலேயும் இருக்கின்றன என்றால் அதே ஆற்றல் நமக்குள்ளும் இருக்கத்தானே செய்கிறது. அதை பற்றிய ஒரு நினைவூட்டலாகத்தான் இன்று இந்த உரை. இன்னைக்கு மனிதர்கள் தன்னுடைய மேம்பாட்டுக்காக, முன்னேற்றத்துக்காக என்றெல்லாம் எதையோ கத்துக்கிறோம். ஆனா நம்முடைய உடல், அதை பராமரிக்கக்கூடிய விதம், இதை பற்றிய சிந்தனைகளுக்கு நாம் நேரம் ஒதுக்குகிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. இன்னைக்கு கொஞ்சம் உணவு முறை, உடல் உழைப்பு, இதை பற்றிய கொஞ்சம் புரிதல்கள் வந்து அதை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறோம் தான். ஆனாலும் கூட இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமையாக ஒரு பாடலாகவே இந்த ஐம்பூதங்களை பற்றியும் அந்த மறைபொருளை பற்றியும் விவரித்திருப்பார். இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண் கூட்டம் மாபூதம் 5மாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் என்பார். எனக்கு இந்த இடத்துல கொண்ட கடலை குழம்பு தாங்க என்னோ நினைவிற்கு வருது. நம்ம கடலையை ஊற வச்சு வேக வச்சு அந்த குழம்பு செய்கிற பொழுது முழு கடலையாகவும் அந்த வெந்த கடலை அங்கே இருக்கும். அதே சமயம் சில கடலைகள் மசிந்திருக்கலாம். இல்லைன்னா நான்லாம் என்ன செய்வேன்னா, அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடலையை அரைச்சு ஊத்தக்கூடிய ஒரு வழக்கம் கூட உண்டு. அந்த முழுதாக இருக்கக்கூடியதும் அதே கொண்டக்கடலை தான், அந்த கரைஞ்சு இருக்கக்கூடியதும் அந்த கடலை தான். அதோட தன் மாத்திரை தான் அந்த மாற்றம் தான் பெற்றிருக்கிறது. அப்படித்தான் இந்த விண் கூட்டம் அங்கே தன் மாற்றம் அடைகிற பொழுது உண்டாகிறது தான் இந்த 5 வகை பூதங்களுமே. இது சமயம் சார்ந்த விடயங்களாகவும் கூட சொல்லலாம், அல்லது இதை தாண்டி இது அறிவியல் பூர்வமானது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நமச்சிவாய என்கிற இந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை பார்க்கிற பொழுது இந்த தத்துவத்தை விவரித்துதான் அதன் அடிப்படை இருக்கிறது. சித்தர்களுடைய அந்த முறைகள் எல்லாம் இதை சார்ந்துதான் இருக்கின்றன. ஆக நம் உடலிலே இருக்கின்ற இந்த பஞ்சபூத ஓட்டங்களை சரி செய்கிற பொழுது உடலிலே ஏற்படுகிற நோய்களை எல்லாம் கூட நாம் தடுத்து விட முடியும். எப்படி இந்த கடலை கரைந்து அது எங்கும் அந்த நிறைந்து அந்த பரவலாக ஒரு இணக்கத்தை உண்டு செய்வதாக அந்த குழம்பிலே இருக்கிறதோ, அப்படி இருக்கக்கூடிய இந்த கலவைதான் காந்தம் என்று சொல்கிறோம். நம் உடலிலே இருக்கக்கூடிய அந்த காந்தம் ஓட்டம்தான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. காந்தம் என்பதை ஒரே வரியில் விவரிப்பதானால், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை அனைத்தையும் உணர்த்துமோ அதுவே காந்தம் என்பார்கள். இந்த காந்த தன்மாற்றத்தை பொறுத்தவரை இது 3 காரணங்களால் தான் அதற்குள்ளாக வேறுபாடு. இந்த ஐம்பூதங்களும் விண் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, அதுதான் எல்லாவற்றிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. மற்ற 4ம் அதன் பகுதிகளாக அந்த உருவானவைதான். அந்த திணிவு ஆற்றல் காரணமாக திணிவு, வருமன், குணம் என்கிற 3 வேறுபாடுகளிலேதான் இந்த ஐம்பூத கூட்டங்களும் இங்கே நிறைந்திருக்கின்றன. மகரிஷி அவர்கள் இந்த நெருப்பை சொல்கிற பொழுது கூட அழுத்த காற்று என்று அழகாக குறிப்பிடுவார். இந்த 5 களங்களை பார்க்கிற பொழுது விண்களம், காற்றுக்களம், அதிக அழுத்த களம் என்று குறிப்பிட்டு வருவார்கள். நாம் உடலுக்கு வருவோம். இந்த மனித உடல் என்று வருகிற பொழுது மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுடைய உடல்களை பற்றி 2 விதமாக தான் சிந்திக்கிறார்களோ என்று எனக்கு எப்பொழுதும் தோன்றுவது. ஒரு சாரார் முழுக்கவே இந்த உடலின் மீது பற்று கொண்டு இது மட்டுமே நிலையானது,
இதை வைத்தே எல்லாம் என்கிற வகையிலே அத்தனை பற்றுகளோடு இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு மூப்பு பிணி என்று வருகிற இயல்பான விடயங்களை கூட மனதளவிலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய சூழலையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னொரு சாரர் இருக்கிறார்கள், இந்த உடம்பு நிலை இல்லாதது, இத போய் நம்ம என்னத்த பாத்துக்கிறது, அந்த மாதிரியான ஒரு மனநிலையிலையும் இருக்கக்கூடியவங்களை பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு திருக்குறள் தான் நினைவுக்கு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிறவி பெருங்கடல் நீந்துவார் என்கிற அந்த குறள் தான். இப்ப இறைவனுடைய திருவடிகளை அந்த தெப்பம் என்று நாம் ஏகதேச உருவகாணியிலே கூட பார்த்திருப்போம். இறைவனுடைய திருவடிகள் என்று வருகிற பொழுது எல்லாமே இந்த பஞ்சபூத கூட்டுதானே. இந்த உடல் என்றே நாம் இங்கே எடுத்துக் கொள்ளலாம். இந்த உடலை இந்த கடலை கடக்க உதவக்கூடிய ஒரு தெப்பம் என்கிற பட்சத்திலே அதை எப்படி முறையாக கையாள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே ஒரு பஞ்சபூத அட்டவணைப்படிதான் பிறக்கிறான் என்றால் அது மிகையாகாது. அந்த அட்டவணையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் இயற்கை சூழல்களாலும் சரி, மனிதர்களுடைய செயல்பாடுகள், உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுணர்வு இவற்றில் ஏற்படுகிற மாறுபாடுகள் இவற்றின் காரணமாக அங்கே ஏற்படுகிற மாறுதல்கள் தான் உடலில் வலி, நோய் என்றெல்லாம் இங்கே ஏற்பட காரணமாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டு எங்கேயுமே வேற போய் தானே சரி செய்யணும், கிளையில மட்டும் சரி செஞ்சு என்ன செய்ய. அது மாதிரி இந்த உடல் நோய்களில் இருந்தெல்லாம் நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஐம்பூதங்களுடைய அந்த ஓட்டத்தை நம் உடலிலே சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் முக்கியமானது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது விண் சக்தி என்று நமக்கு தெரியும். இந்த ஆகாய சக்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு மீட்டெடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு முக்கியமாக மனிதர்களுக்கு துணை செய்யக்கூடியது உறக்கம். உறக்கத்திலே அந்த சக்தி மீட்டெடுக்கப்படுகிறது. அதனால்தான் இன்று மனச்சுமைகளுக்கு ஆளாகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளிலே கூட தூக்கத்திற்கான அந்த ஒரு மருந்தைத்தான் கொடுக்கிறார்கள். இயல்பாகவே அது அந்த விண் சக்தியை மீட்டு தரும் என்பதற்காகத்தான். மற்ற சக்தியெல்லாம் எந்த வகையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிந்ததுதான். உணவின் மூலமாக, நீரின் மூலமாக. அந்த உடல் செரிமானமாகிற பொழுது அங்கே உடலின் வெப்பம் தன்னை சமன் செய்து கொள்ளுகிறது. வளர்ச்சிதை மாற்றங்கள் இதை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும். காற்று சுவாசத்தின் மூலமாக, நீரின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த பஞ்சபூதத்தினுடைய அந்த விகிதாச்சாரத்தை நாம் எப்படி சமநிலையிலே வைத்துக் கொள்வது என்பதுதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த மந்திரம் என்று பார்க்கிற பொழுது நமசிவாய திருவைந்தெழுத்து மந்திரத்தை பற்றி சொல்கிற பொழுது இது சமயம் தாண்டி அறிவியல் பூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டியது. சிவாய நம என சொல்வார்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்று அவ்வை சொல்வதாக சொல்வார்கள். இந்த எழுத்து இந்த ஐம்பூதங்களுடன் ஒவ்வொரு எழுத்தும் தொடர்புடையது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நகரம் நிலத்துடனும், ம நீரை குறிக்கிறது, சி நெருப்பு என்பதை குறிக்கிறது, வ வாயு தத்துவத்தை குறிக்கிறது, ய ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது. இந்த மந்திரங்கள், முத்திரைகள் இவற்றையெல்லாம் கூட நாம் பயன்படுத்தி இந்த விகிதாச்சாரத்தை சரி செய்து கொள்வது ஓரளவுக்கு சாத்தியமாகும். நம்ம உடம்புல வலி ஏற்பட்டா நம்ம சொல்லுவோம், விண்ணு விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலானது பஞ்சபூதங்களுடைய கூட்டு என்று பார்த்து விட்டோம். இதுல உள்ள உயிரா சுழன்று கொண்டிருக்கக்கூடியது விண் சக்தி தான். ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை அதுதான். அதுதான் எல்லாமாவும் நீக்கமர நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா முடி, தோல், தசை, எலும்பு, நரம்பு, உடலின் அந்த திண்மையான பாகங்கள் எல்லாம் நில தத்துவத்தை குறிக்கின்றன. நீர் நமக்கு தெரிந்ததுதான், இரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவு நீர். இப்படியாக நெருப்பு உணர்வுகளுடன் சம்பந்தப்படுகிறது. பசி, தாகம், தூக்கம், உடல் வெப்பம், வளர்ச்சிதை மாற்றம் இதெல்லாம். காற்று அசைவு, சுருக்கம், விரிவு இவற்றை சார்ந்து இருக்கிறது. உடலினுடைய இயக்கங்கள் எல்லாம் காற்றின் அடிப்படையிலே நிகழ்கின்றன. இந்த விண்ணுடன் சம்பந்தப்படுவது வயிறு, இதயம், மூளை, உடலில் உள்ள வெற்றிடங்கள். உணர்வுகள் எல்லாம் இந்த விண்ணுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இந்த விண் சக்தி ஓட்டமானது நம் உடலிலே தடைப்படுகிற பொழுது ஏற்படுகிற உணர்வைத்தான் நாம் வலி என்று சொல்கிறோம். அதனால்தான் அது விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது அப்படிங்கிறது வந்தது. இப்போ நம்ம உடம்புல சக்கரங்கள் இருக்கக்கூடியது நமக்கு தெரியும். ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு இந்த இத ஐம்பெரும் பருப்பொருட்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, இதனுடைய தொடர்புடையதுதான். நிலத்துடன் சம்பந்தமுடையது மூலாதாரம். சுவாதிஷ்டானம் நீர் என்கிற பூதத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. மணிப்பூரகம் நெருப்பை குறிக்கிறது. அநாகதம் காற்று தத்துவத்தையும், விசுப்தி விண் தத்துவத்தையும் குறிக்கிறது.
நம்ம தோலுக்கடியில மிக நுட்பமான ஒரு உயிர் சக்தி பாதை இருக்கிறது. அது வழியாத்தான் இந்த பஞ்சபூத ஓட்டம் மிகச்சரியாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சதுதான். இது ஒரு அட்டவணைப்படி ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யறதுங்கிறது இன்றைக்கு நிறைய பேசப்படுகிறது. பயோ கிளாக் என்று சொல்கிறோமே, அந்தந்த உறுப்புகளுக்கு அந்தந்த சக்தியை நாம் கிரகித்துக் கொள்வதற்கு ஏற்ற நேரங்கள் என்று இந்த நாம் அதிகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுல குறிப்பா நான் இன்னைக்கு சொல்ல நினைக்கிறது அந்த கிளாக் உயிரியல் கடிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு ஒன்ன பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மண்ணீரல் என்று வரும் பொழுது இதோட சிறப்பு என்னன்னா, மண்ணீரல்ல சேமிக்கப்படுகிற சக்தி ஒரு ஸ்டோரேஜ் என்று சொல்வோம் இல்லையா, அது போல அந்த சேமிப்பு வேறு பகுதிகளுக்கு ஏதாவது சக்தி தேவைப்படுகிற பொழுது கூட அதை நாம் பயன்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. சித்தர்கள் அதிகம் பயன்படுத்துவது இந்த சக்தியை தான். மண்ணீரலிலே அவர்கள் ஆற்றலை சேமித்து வைத்துக் கொண்டு தவம் செய்கிற பொழுதிலே உணவு இவையெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த சக்தியை அவர்கள் உடலின் இயக்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த 9 மையங்கள்ல தவம் பண்ணும் போது மூலாதாரம் நம்ம நிலத்தோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றோம், மண்ணோட சம்பந்தப்பட்டதுன்னு. அங்க மனதை நிறுத்தி தவம் செய்யும் போது நாம் ஆற்றலை உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றிக் கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். இது தவிர நாக்குலையுமே இந்த ஐம்பெரும் பருப்பொருட்கள் இருக்கு. ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு ஐம்பூதத்துடன் அங்கே தொடர்புடையதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மண் இனிப்புடன் தொடர்புடையதாக இருக்கிறது. நீர் உப்பு, நெருப்பு கசப்பு, காற்று துவர்ப்பு மற்றும் காரத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகாயம் புளிப்பு சுவையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால்தான் வாயிலே மென்று சிறிது சமயம் எடுத்து அதை ரசித்து அனுபவித்து எல்லா சுவைகளையும் நாவில் எல்லா இடங்களிலும் படும்படியாக நாம் உண்டோமேயானால் அது இந்த ஐம்பூதங்களினுடைய இந்த ஆற்றலை கிரகித்துக் கொள்வதற்கு நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். 6 சுவைகளையும் நாம் அன்றாடம் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுமே இதற்காகத்தான். இப்படி நம்ம சாப்பிட பழகிட்டோம்னா 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டாலே போதுமானதா இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றல் முறையான வகையிலே நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த தவம் செய்கிற முறைகள் என்று வருகிற பொழுது மூலாதாரம் பாலியல் சுரப்பிகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. சுவாதிஷ்டானம் அட்ரீனல் சுரப்பி, மணிப்பூரகம் கணையத்துடன் தொடர்புடையது, அநாகதம் தைமஸ் கிளாண்ட் அதனுடன் தொடர்புடையதாக இருக்கிறது, விசுப்தி தைராய்டு மற்றும் பாராதைராய்டு. ஆக இந்த மையங்களிலே நாம் உணவையும் முறையாக எடுத்துக்கொண்டு தியானம் போன்ற பயிற்சிகளை செய்கிற பொழுது இந்த சுரப்பிகள் எல்லாம் நன்கு சுரந்து இந்த ஐம்பூதங்களினுடைய ஆற்றல் நமக்கு அதிக அளவிலே சரியான விகிதத்திலே கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆகாய சக்தி நமக்கு உறக்கத்தில் மீட்டெடுக்கப்படுகிறது என்று. உணர்வு அற்ற நிலையிலே உறங்குகிற பொழுதே அத்தனை கிடைக்குதுன்னா எல்லாரும் உறங்கிட்டே இருந்துடலாம் இல்லையா? ரொம்ப நல்லது, விண் சக்தி நமக்கு நல்லா கிடைச்சிருது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கிட்டத்தட்ட அதுல கிடைக்கிறதே அப்படின்னா அதை நாம் விழிப்புணர்வுடன் இந்த தியானம் போன்ற முறைகளிலே பெற்றுக்கொள்கிற பொழுது அது நமக்கு எத்தனை உகந்ததாக இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினை என்று சொல்வார்கள். அங்கே தவம் செய்கிற பொழுது பிட்யூட்ரி சுரப்பியும், துரியம் என்கிற நிலையிலே தவம் செய்கிற பொழுது பீனியல் சுரப்பிகளும் சரியாக செயல்பட ஆரம்பிக்கின்றன. பஞ்சபூதங்களுடன் உயிர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு நம்மை காத்து கொள்ளலாம். உடலுக்கும் உயிருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கிடைப்பதற்கு இது மிகுந்த ஏதுவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உடலிலே அதிகரிக்கும். ஆக எவ்வளவற்றிற்கோ நேரத்தை ஒதுக்குகின்ற நாம் நம்முடைய உடலுக்கு என்று வருகிற பொழுது நம்மை இயற்கையுடன் இணைத்து கொண்டால் இயற்கையின் மாபெரும் ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய உடல் நலையினை பேண முடியும். வினைகளின் தொகுப்பாகத்தான் நாம் இந்த பிறவியவே எடுத்து வந்திருக்கிறோம். இது ஆன்மீகம் சார்ந்தது கிடையவே கிடையாது. இதுதான் அறிவியல். வினைகளின் தொகுப்பாக தான் மனிதர்கள் வருகிறோம். இது எத்தனையோ கோடான கோடி பரிணாம காலம் தொட்டு வருகிற தொகுப்புகள் எல்லாம் இந்த வினை முடிச்சுகளாக நம் உள்ளே இருக்கின்றன. நோயெல்லாம் கூட அப்படி வருகிறது தான். அதனால்தான் நாம் பரம்பரை நோய் என்றெல்லாமே சொல்கிறோம். ஆக நாம் இந்த ஐம்பூதங்களோட ஆற்றலை சரியாக கையாள தெரிந்து கொண்டோமேயானால் இது நம் தலைமுறைகளுக்கே கூட நோய் எதிர்ப்பு சக்தியை சரியான முறையிலே அமைத்து தருவதற்கு உதவியாக இருக்கும். ஆக இதனுடைய இன்றியமையாமையை நாம் புரிந்து கொள்வோம். மகரிஷி அவர்களுடைய ஒரு கவிதையுடன் நான் இந்த தலைப்பை இன்று நிறைவு செய்கிறேன். இயற்கையின் பேரியக்க தொடர்களத்தில் என்
உடல் ஓர் சிற்றியக்க உறுப்பு ஆகும். முயற்சியால் உடல் தேவை முடித்துக் கொண்டேன் முறையான எனது உடல் உழைப்பை கொண்டு. பயிற்சியால் ஒழுக்கம் அறம் காத்து வாழ்ந்தேன் பரநிலையும் அகத்தவத்தால் உணர்ந்து விட்டேன். எழுச்சி பெற்ற உயிர்நிலையும் இன்ப துன்ப இயல்பறிந்தேன் இனி எனது செயல் தொண்டேயாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.